தலைவர் திரு R.K. செல்வமணி அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கால நேரம் கருதி இவரை நான் பேச அழைக்கிறேன். இவர் வாழ நினைத்த வாழ்க்கை, அவரது சொல்ல துடித்த காதல், இவர் காட்ட நினைத்த கோபத்தை, தான் பார்க்க தவித்த உலகத்தை காட்டியது இவரது சினிமா. தற்போது நான் இயக்குனர், தயாரிப்பாளர், பெப்சி சங்க தலைவர் திரு R.K. செல்வமணி சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த மிக்சிங் காதல் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், திரைப்பட கலைஞர்கள் மற்றும் சகோதரர்கள், நமது பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த விழா சிறப்பாக நடக்க வேண்டும். நண்பர் இஸ்மாயில் எனக்கு மிக நெருங்கிய நண்பர். அவர் சொன்னார், இன்றைக்கி நீங்கள் இந்த விழாவுக்கு வரணும். நான் சொன்னேன், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன், எப்படி நான் வந்துடுறேன்னு சொன்னேன். அப்புறம் கடைசியாக சொன்னார், இன்றைக்கி விழா வச்சிருக்கேன்னு 2 நாள் முன்னாடி சொன்னார். பரவாயில்லப்பா வந்துடுறேன்னு. ஆக்சுவலாக உண்மையாக இன்றைக்கி ஒரு வேலண்டைன்ஸ் டே. நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி டின்னருக்கு ஒய்ஃபை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக அவங்க ஊர்லேருந்து வேறு அவங்க வந்திருக்காங்க. நான் சொன்னேன், உன்னோட மிக்சிங் காதல் பண்ணி என் கால் பிரேக் பண்ணிடாதரா, என்னை சீக்கிரம் கொஞ்சம் அமுச்சு விட்டுரு அப்படின்னு சொன்னேன். 6:30 மணிக்கு வாங்கண்ணே, நீங்கள் 7 மணிக்கு போங்கண்ணேண்ணா. சரி ஓகே. நான் 6:30 மணிக்கு ஷார்ப்பாக வந்தேன். 7:30 மணி வரைக்கும் உள்ளே கூப்பிட்ற மாதிரியே இல்லை. பரவாயில்ல. இருந்தாலும் சில நேரங்களில் நம்மளுடைய வருகை ஒருத்தரை சந்தோஷப்படுத்துதுன்னா, நம்மளுடைய வருகை அவங்கள கௌரவப்படுத்துதுன்னா, அதனால் கொஞ்சம் நேரம் தாமதிக்கிறது பரவாயில்லைங்கிறதுனால, அதுவும் நம்ம இது மாதிரி ஒரு சிறிய படங்களுக்கு சில விருந்தினர்களோ சில பிரபலங்களோ அவங்களை வாழ்த்தும்போது, அவங்களுடைய பல திரைப்படங்களும் ஒரு வெளிச்சத்தை நோக்கி போகும்போது அவங்க வாழ்க்கையும் சிறப்பாக அமையுங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து ஒத்துக்கிட்டோம். படம் பார்க்கும்போது ஒரு சிறந்த திரைப்படத்தை உருவாக்குற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு இஸ்மாயில் தெரியுது. உண்மையாக மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு ஒரு வாழ்த்துக்கள். நல்லா இருந்தது. சேலத்து மாம்பழமேன்னு கேட்கும்போது அதை ஒரு ஓப்பனிங் நல்ல கேட்சி வேர்ட்ஸ் போட்டு அதை சிறப்பாகவும் பண்ணியிருக்காங்க. சினிமாடோகிராஃபி பண்ணவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இஸ்மாயில் மிக சிரமப்பட்டு இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி திரைப்படங்கள் உண்மையாகவே ஒரு கொரோனா பீரியட் மாதிரி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. திரைப்படங்களோட தேவை சமூகத்துக்கு அதிகமாக இருக்குது. இங்கே இருக்கிற நாம் எல்லாருமே சினிமா பார்க்காத யாருமே இல்லை. எல்லா படத்தையும் எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க எதில் பார்க்குறாங்கன்னு தான் தயாரிப்பாளருக்கு தெரியல. பல்வேறு வகையில் அதுக்கான வருமானங்கள் திரைப்படத்துறைக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த தயாரிப்பாளருக்கு மட்டும் அதனுடைய வருமானம் சேராத ஒரு வழிவகையாக அந்த திரைப்படத்துறை இருக்குது. காலையில் நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்லியிருந்தேன், நம்ம ஒரு வருடத்துக்கு ஒரு 3000 கோடி ரூபாய் நம்மளுடைய ஆண்டு வருமானம் திரைப்படத்துறை மூலமாக வருமானம் வந்துட்டு. அப்போ 3000 கோடி அப்படி சொல்லும்போது ஒரு ஜிஎஸ்டின்னு பார்த்தா ஒரு 540 கோடி ரூபா திரைப்படத்துறை மூலமாக மத்திய மாநில அரசுக்கு போய் சேருது. 18% டேக்ஸ்னு வரும்போது, 8% லோக்கல் பாடின்னு வரும்போது ஒரு 100 கோடி ரூபா மாநில அரசுக்கு போய் சேருது. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி இது வெறும் ஜிஎஸ்டி ப்ளஸ் லோக்கல் டேக்ஸ். இது இல்லாமல் வருமான வரிகள் மூலம் அது ஒரு 400-500 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு ஏறக்குறைய ஒரு 1000 கோடி ரூபாய் வரியாக செலுத்தி கொண்டிருக்க ஒரு துறை ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு பாடியாக இயங்கிக்கிட்டு இருக்கு. அதனால் இப்போ என்னென்னா, இந்த படம் நல்ல படம். அந்த படத்தை திரைப்படத்துறை தேட்டரில் பார்க்கலாம்னா எந்த ஷோ எந்த நேரத்தில் ஓடுதுன்னு ஆடியன்ஸ் தெரியாது. இதுக்கு ஒரு புலன் விசாரணை பண்ண வேண்டியதாக இருக்குது. என்னோடய படம் இப்போ ஒரு பிளாஸாவில் ஓடுது, நான் சொல்கிறது, சார் என் படம் பிளாஸா ஓடுது பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. எந்த ஸ்க்ரீன்ப்பா? ஸ்க்ரீன் நம்பர் 5. அங்கே போனால் அது 3 மணி ஷோவா 11 மணி ஷோவா? நேற்று 11 மணி இருக்குது, இன்னைக்கு 3 மணிக்கு இருக்குது. அதாவது எப்போ வேணாலும் எடுத்து சொருவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு எந்த வித கேப்பாரம் இல்லாமல் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாதான் இன்றைக்கி திரைப்படங்கள் இருக்குது. அது குறிப்பாக இது போல் சரி திரைப்படங்கள்.
அப்போது இஸ்மாயில் மாதிரி இருக்கிற திரைப்பட கலைஞர்களுக்கு புதுசாக வரவங்க நான் எங்களுடைய வருகை எப்போ எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இல்லை, படம் எடுக்கிறது தான் கஷ்டம். அந்த ஃபஸ்ட் காப்பி வந்துருச்சுன்னா எப்படி இருந்தாலும் அந்த படம் ரிலீஸ் ஆகிடும். இந்த ஃபஸ்ட் காப்பி வர்ற வரைக்கும் தான் கஷ்டம், நான் சினிமா துறையில் இருக்கிற வரைக்கும். ஆனால் இப்போ என்னென்னா ஃபஸ்ட் காப்பி எடுக்கிறது விஷயம் இல்லை, அந்த படத்தை ஆடியன்ஸை கொண்டு வந்து சேர்க்கறது தான் மிகப்பெரிய சிரமமாக இருக்குது. அப்போது திரைப்பட கலைஞர்கள் வந்து இது போன்ற ஒரு சிறிய திரைப்படங்கள் எடுக்கும்போது 2 விஷயங்களை அவங்க வந்து கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா இப்போ வந்து இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கிறேன், இங்கிலீஷ் படமே நம்ம வீட்டுக்கு வந்து வாசலுக்குள்ளே வந்துடுச்சு. அதனால் இங்கிலீஷ் படங்களை இனிமேல் ஜனங்கள் வந்து இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கிற படங்களும் நமக்கு தேவையில்லை. அந்த படங்களை நான் வந்து வீட்லேயே நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் அமேசானில் நான் வந்து பார்த்துக்கிறேன். அது மாதிரி அந்த ட்ரெண்ட் எது இப்போ தேவைப்படுதுன்னா தமிழ் படம் மாதிரி எடுக்கிற படங்கள் தான் இன்றைக்கி தேவைப்படுது. அதுதான் நீ வருகின்ற இளைஞர்கள் வந்து அதை வந்து கலைஞர்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபில்ம், அதாவது வந்து குறைந்த பட்ஜெட்டில் முதலீட்டில் இப்போ தயாரிக்கின்ற இயக்குகின்ற இளைஞர்களும் கலைஞர்களும் உணர்ந்துக்கணும். ஏன்னா இன்றைக்கி இதே கல்ச்சரோட இந்த படத்தை பார்க்கணும் உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் விரும்புகிறாங்க. அன்றைக்கி தமிழ் படத்தை அர்ஜென்டினாவில் ஒரு தியேட்டரில் பார்க்க முடியாது, அர்ஜென்டினாவில் ஒரு கிராமத்தில் அந்த படத்தை பார்க்க முடியாது. அதுபோல் அர்ஜென்டினாவில் ஒரு படத்தை நான் பார்க்க முடியாது முன்னாடி. ஆனால் இன்றைக்கி உலகத்தில் இருக்க எந்த படத்தையும் எங்கேருந்து வேணாலும் யார் வேணாலும் பார்க்கலாம். அப்போ அந்தந்த மொழியோட கலாச்சாரங்களை, அந்தந்த மொழியோட பண்பாடுகளை, அந்தந்த மொழியோட மக்களோட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு உலகத்தில் இருக்க எல்லாரும் விருப்பப்படுறாங்க. அப்போது நம்மளோட அடையாளங்களோட ஒரு சிறிய படத்தை அந்த கண்டென்ட் வைஸ் வந்து சிறப்பாக இருக்கிற மாதிரி அந்த படங்களை நம்ம உருவாக்கணும்னா அதுக்கு உலக லெவலில் அதுக்கு உண்டான வரவேற்பு இருக்குது என்பதை வந்து நம்மளுடைய இளைஞர்களும் நம்மளுடைய புதுசாக அந்த திரைப்படத்துறைக்கு வர கலைஞர்களும் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த படத்தை உண்மையாகவே வந்து படம் பார்க்கும்போது தெரியுது வந்து இஸ்மாயிலோட மேக்கிங் வந்து டைரக்ஷனை விட அது வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது தான் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு மாதிரி தெரியுது. அவர் உள்ளே வந்து அந்த ஷார்ட்ஸில் பார்க்கும்போது மிக சிறப்பாக தெரியுது. ஆனால் நல்ல வேலையை இதில் வந்து ஒரு 4-5 கலைஞர்கள் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காரு. அவரே வந்து முதல்ல வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன் மேலே உள்ள நம்பிக்கையில் அப்போ நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. எல்லாருமே வந்து மிக அழகாக அவங்களுக்கு கொடுத்த பாத்திரத்தை வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இதை வந்து எப்படி வந்து இன்றைக்கி இருக்கிற உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா இவ்வளோ கேமராக்கள் இந்த திரைப்படத்துக்கு வந்திருக்குங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன இது மாதிரி சிறிய திரைப்படங்களுக்கு ஒரு 10-15 கேமரா தான் வரும். இன்றைக்கி கேமரா வைக்க இடம் இல்லை. நீங்கள் பின்னாடி சண்டை போடும்போது முன்னாடி வந்து என்னடா ஃபைட்டு எல்லாமே ஒரு சாங்கே இருக்குன்னா பின்னாடி ஒரு ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்கு, கேமரா வைக்க இடம் இல்லைன்ற அளவுக்கு இந்த கேமராக்கள் வந்துருக்குங்கிறது வந்து இஸ்மாயிலுக்கு ஏதோ ஒரு வகையில் நட்பு வட்டாரம் வந்து பெருசாக இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த வகையில் இந்த மிக்சிங் காதல் இந்த திரைப்படம் மிகச்சிறப்பான வெற்றி அடைவோம். குறைந்தபட்சம் அனைத்து ரசிகர்களுக்கும் அது சென்றடையணுமான ஒரு இது வந்து வழிவகுக்க பத்திரிகையாளரும் ஊடகவியலாளரும் எனக்கு உதவி புரிய வேண்டும். மற்றபடி இந்த திரைப்படத்தில் பணிபுரிஞ்சிருக்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக சில பேரோட ஏன்னா எனக்கு ஒரு கஷ்டம் என்னென்னா புலன் விசாரணை படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லா திரைப்படத்துலையும் வந்து எல்லா விமர்சனம் வரும்போது அதில் டைரக்டர் பேரே இல்லாமல் வரும். அதில் அவங்க நடித்தாங்க கடைசியாக ஜூனியர் ஆர்டிஸ்ட் பேர் கூட வரும், ஆனால் அதில் டைரக்டர் பேர் இல்லாமல் வரும். அந்த வகையில் வந்து அப்போ எனக்கு ஒரு கவலையாக இருக்கும், என்னடா அது இவ்வளோ பெரிய படம் பண்ணுவோம், ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம், விமர்சனத்தில் டைரக்டர் பேர் கூட வந்து விமர்சனம்னா வந்திருக்கேன். அந்த வகையில் நான் வரும்போது இதில் இருக்கிற திரைப்பட கலைஞர்கள் இதில் மெயின் லீடில் வச்சுருக்க ஷின்டோ மிக சிறப்பாக டான்ஸ் ஆடிருக்காரு, ஃபைட் ஒன்று நல்லா பண்ணியிருக்காரு, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுபோல் மெயின் லீட் எடுத்திருக்க ஷமிதா வினயாவுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். திவ்யா, பாவனா, காயத்ரி எல்லாருமே நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்த பாத்திரத்தை மிக சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. டிஓபியாக இருக்க சாதிக்கூட கேமரா வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு தெரியுது எனக்கு என்ன உதவி கொடுத்துருக்காங்க, என்ன வசதி கொடுத்துருக்காங்க, அந்த வசதியில் நீங்கள் எவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு வந்து தெரியுது. நிச்சயமாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுபோல் கோனேஸ்வருக்கும் ராஜேஷுக்கும் மியூசிக் டைரக்டருக்கு நீங்கள் உண்மையிலே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க, பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. நிச்சயமாக அந்த சாங் வந்து எல்லா மக்களையும் போய் சென்றடையும். நான் அதை டெரிக் எழுதின கூட சிறப்பாக எழுதியிருக்காங்க. மொத்தத்தில் சகோதரர் இஸ்மாயிலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். உங்களுக்கு ஒரு வேண்டுகோள்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குழந்தை மாதிரி இஸ்மாயில் வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை எல்லாரையும் சேர்த்து ஒரு சின்ன குழந்தையாக இருந்து எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்து இந்த மேடையில் நிற்க வச்சிருக்காரு இஸ்மாயில். அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் முடிக்க வேண்டும் என்று கூறி நான் உடனே கிளம்ப வேணுங்கிறதாக நான் முதல்ல பேச வச்சாங்க. அதுக்கும் நன்றி கூறி உங்களுடைய என்னுடைய அதுக்கு வருத்தம் சொல்லுங்கள். ஏன்னா என் ஃபேமிலியில் வந்து எல்லாமே இப்போ குழந்தை என் பையனும் என் மனைவி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்கள வந்து நான் டின்னருக்கு இன்றைக்கி வந்து வேலண்டைன்ஸ் டே டின்னருக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன். அவங்களை அழைத்து கொண்டு போய் செல்ல வேண்டும். அதனால் உங்களிருந்து அன்போடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும்
என் முதல் கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். பொள்ளாச்சியில் முதலாக சினிமா துறையில் என்னை அறிமுகப்படுத்திய எனது ஆருயிர் நண்பர் இஸ்மாயில் அண்ணன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கும் அனைத்து மீடியாக்களும் பத்திரிகை நிருபர்களுக்கும் இந்த மிக்சிங் காதல் படம் வெற்றி அடைய உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இங்கே அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். கனவு இவர் வாழ்க்கையின் தேடல்களின் பதிவு அப்படின்ற மாதிரி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு நம்மளுடைய ப்ரொடியூசர் மகாலிங்கம். அவர் நம்ம பேசுறதுக்கு மேடை அழைக்கலாம். இதுதான் ஃபஸ்ட் டைமு மேடை ஏறுறேன். இந்த மேடை ஏறுறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். இந்த கஷ்டத்துக்கு எங்கள் இஸ்மாயில் அண்ணன் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி 35 வருஷத்துக்கு பிறகு எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. ஐயப்பா டிரான்ஸ்போர்ட் பொள்ளாச்சி மகாலிங்கம் இன்றைக்கி ஐயப்பா மூவிஸ்ன்னு என்ன வாழ்க்கையில் கொண்டு இருக்காரு. நீங்கள் எல்லாம் இந்த பத்திரிகைகள் எனக்கு என்ன பேசணும்னு தெரியல. எல்லோரும் என்னோடய பாட்டும் இந்த படங்களெல்லாம் எல்லா மக்களும் கூட சேர்த்து எங்களை மீண்டும் ஒரு மேடைக்கு அழைக்கிறதுக்காக நீங்கள் தான் எல்லோரும் வாய்ப்பு தரணும். நிறைய பேசணுங்கிறது முடியலை. நன்றி, வணக்கம் அப்படின்னே சொல்லலாம். இசையோடு அசையும் இதயமே, இயற்கையோடு இணையும் மனமே, இவர்களுடைய கீதமே ஒரு தனி கீதம் அப்படின்னு தான் சொல்லணும். படத்தினுடைய இசையமைப்பாளர்கள் முதலாவதாக கோணேஸ்வரன் அவர்களை பேச அழைக்கின்றோம். சிறப்பான இசைய வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கிற திரைப்பிரபலங்கள் மற்றும் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் மற்றும் டைரக்டர் என்பி இஸ்மாயில் அவர்களுக்கும் மற்றும் இந்த தமிழ் திரையுலகத்தை வாழ வைத்து கொண்டிருக்கிற தெய்வங்களாகிய தமிழ் ரசிகர்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஏற்கனவே அவருக்கு நான் ஐயாரெட்டுன்னு ஒரு படம் அவருக்கு பண்ணியிருக்கேன். இது எனக்கு 2வது படம். இந்த படத்தை கம்போஸ் பண்ணும்போது அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் இது எப்படி இந்த பாட்டு எப்படி எழுதலாம் அப்படின்னும்போது அப்போ நான் சொன்னேன், பழைய ஏற்கனவே ஒரு பாட்டு பண்ணோம், உழவன் இல்லாத உலகம் உனக்கு ஒரு பிடி சோறு எப்படி கிடைக்கும் அப்படின்னு அந்த லிரிக் இருந்தது. சார் எப்படி சார் இந்த மாதிரி இதோடைய இது போகுமா அப்படின்னு கேட்டேன். சார் நம்ம இதில் எப்படி பார்த்தாலும் உழவன் உலகத்தில் இருப்பான், ஆனால் நம்ம இருக்கிற மாதிரி பாட்டு எழுதணும். எனவே படம் ஒரு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். இந்த படம் சிறப்பாக அமையணும். நம்ம ஏற்கனவே 5-8 நம்ம ஒரு சாப்பாடை போட்டுட்டோம். இந்த முறை பாஸ்மதி ரைஸில் நல்லா மட்டன்லாம் போட்டு ஒரு சிறப்பான பிரியாணி செய்யணும்னு சொல்லிட்டாரு. சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தோட டைரக்ஷன் இருந்தது. இந்த படம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆனால் எப்படி இந்த படம் எடுத்தாலும் என்பி இஸ்மாயிலை பொறுத்தவரை தீமை தான் வெல்லுன்னு சொல்ல மாட்டார், நன்மை தான் வெல்லும் சொல்லுவார். அப்படி கூடிய ஒரு மனம் படைத்த ஒரு சிறப்பான டைரக்டர். அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறணும். அது மட்டும் இல்லாமல் மிக மிக பெரிய வெற்றிகளை எல்லாம் அவர் அடைய வேண்டும். அதே போல் ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், இப்போல்லாம் தயாரிப்பாளர்கள் பெரிய பெரிய படங்கள்லாம் எடுக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் அந்த சின்ன படங்கள்லாம் இருக்கிறது இல்லை. ஆனால் அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் பெரிய பெரிய படங்கள் எடுக்கட்டும், பெரிய பெரிய படங்கள் பெரிய தயாரிப்பாளர்களை வாழ வைக்கலாம். ஆனால் திரையுலகை வாழ வைக்க வேண்டுமென்றால் சிறிய படங்களையும் வாழ வைக்க வேண்டும். அப்போ தான் இந்த தமிழ் திரையுலகம் நல்ல சிறப்பாக இருக்கும். எனவே சிறிய படங்களுக்கும் அவர்கள் நல்ல வாய்ப்பை கொடுக்க வேண்டும். இந்த ஒரு அருமையான சமயத்தில் எனக்கு வாய்ப்பளித்த என்பி இஸ்மாயில் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பினை வழங்கிய நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த இசையமைப்பாளர், படத்தினுடைய அடுத்த இசையமைப்பாளர் ராஜேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க்ஸ் டு ஆல். நல்லபடி வந்திருக்கு, படம் எல்லாம் நல்லபடி வந்திருக்கு. எல்லோரும் சப்போர்ட் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். படத்தினுடைய நடிகை பிரியங்கா அவர்களை பேசுறதுக்கு ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். I'm from Bangalore. My name is Priyanka. I thank to Ismail sir for this opportunity. Thank you so much. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக டப்புன்னு முடிச்சிட்டாங்க. அடுத்தபடியாக நான் கூப்பிட இருக்கிறவங்க இவருடைய இசைக்கு சொல்ல வார்த்தைகளே கிடையாது. கண்கள் அறியா காட்சி, நாசி நுகரா நறுமணம், இதழ் அறியா சுவை, செவிக்கு கிடைத்த வரம் இவரது இசை அப்படின்னு தான் சொல்லணும். இசையமைப்பாளர் தீனா அவர்கள். சார், ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு 2 இசையமைப்பாளர்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஒர்க் மிகவும் சிறப்பாக இருந்தது. அவங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு
அவங்க யூனியனில் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. இல்லைன்னா ஜாயின் பண்ணிடுங்க முதல்ல. இருக்கீங்களா? அவர் இருக்காரா? அவர் யூ வாண்ட் டு பி ஜாயின்ட் வெரி இமிடியட்லி பிகாஸ் நான் மெம்பர் இங்கே ஒர்க் பண்ணக்கூடாதுங்க. யூ வாண்ட் டு பி ஜாயின் வெரி இமிடியட்லி. டுமாரோ இட்ஸ் யூ கோ டு அவர் யூனியன் அண்ட் யூ கேன் ஜாயின். ஓகே, தென் பெஸ்ட் மை விஷஸ். இந்த நிகழ்வுக்கு என்ன ஒரு வரவழைச்ச காரணம் வந்து இஸ்மாயில் தான். இஸ்மாயில் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர், அற்புதமான மனிதர். அவருடைய ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பிரதிபலிச்சுது. ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் டைரக்டர்னா தலைமையில சுமையை தூக்கிட்டு அங்கே டென்ஷன், அவனுக்கத்தை இவனுக்கத்தை, அதே ரெடி ஆச்சா இது ரெடி ஆச்சான்னு கற்றுக்கு எந்த விதமான அலுப்பும் எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல் அமைதியாக அங்கே உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க. அதான் இஸ்மாயில். அதான் இஸ்மாயில். அந்த இஸ்மாயில் என்ன அவருக்கு இந்த படத்தில் ஒரு அற்புதம்னா, அவருக்கு அமைந்த டெக்னீஷியன் தி பெஸ்டஸ்ட் டெக்னீஷியன். எல்லாருமே நாட் ஒன்லி த டெக்னீஷியன் சொல்ல, ஆர்டிஸ்ட்ல இருந்து கதாநாயகன் சப்போர்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் டிஓபி எல்லாருமே அவருக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக அமைஞ்சது. அது மட்டும் இல்லை, இஸ்மாயிலோடைய மகள் ஒரு சிறந்த தயாரிப்பாளரும் டைரக்டரும் ஆக வேண்டும் சொல்லி அவரை வாழ்த்து இங்கே நான் கூப்பிடுறேங்க. வாங்க, நீங்கள் இங்கே வாங்க. அதான் ப்ரொடியூசர், போன படத்தோட ப்ரொடியூசர் தானே இது இருக்காங்களா? இவங்க வாழ்த்துக்கள். இன்னும் இந்த சின்ன வயசில் தயாரிப்பது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. அந்த கணக்குள்ளவன் மீண்டான் கணக்கற்றவன் மாண்டான் என்ற பழமொழி போல் என்ன செலவு பண்ணுறோம், அதை எப்படி திரும்பியும் அதை பெறுவோம் என்றதை நல்ல அப்சர்வ் பண்ணி அவங்க ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகணும் சார். அவங்களுக்கெல்லாம் கணக்குள்ளவன் மீண்டான் கணக்கற்றவன் மாண்டான். Who that calculate the life, he will be winning. Who that non calculating the life, he will be despoiled. That's the meaning. அதே மாதிரி இவங்க நல்ல சிறப்பாக வரணும். இவங்க வந்து ஒரு பெரிய தயாரிப்பாளர் வரணும். இஸ்மாயில் ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக ஒரு டைரக்டராக வரணும். அவரும் தயாரிப்பாளர் ஆகணும். இப்போ பெரிய டைரக்டராக இருக்கார். இவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இங்கே ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் எல்லா ஆர்டிஸ்டுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். எங்கள் தலைவர் ஆர்கே சுல்லமணி ஐயா வந்தார், ரொம்ப சிறப்பாக பேசினார். அதே மாதிரி அண்ணன் ஜாகுவார், அப்புறம் சவுந்தர் அண்ணன் எல்லாரும் வந்திருக்காங்க. நம்ம தயாரிப்பாளர் ஹரிஷ் வந்திருக்காரு, எல்லோரும் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இவங்க கிட்ட வாங்க. இவங்க ரொம்ப அழகாக சிறப்பாக காம்பேர் பண்ணாங்க. ஆனால் என்ன தெரியுமா பண்ணாங்க, நீங்கள் காம்பேர் ஸ்டார்ட் பண்ணும்போது படத்தை விட்டாங்க. சரி, ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நன்றி நன்றி நன்றி. வணக்கம். அழகான வார்த்தை சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் இந்த சமயத்தில் நம்மளுடைய பிஆர் யூனியன் பிரசிடென்ட் விஜய் முரளி அவர்களை வந்துட்டு நம்ம சீஃப் கெஸ்ட் தீனா சார் அவர்களுக்கு சால்வை போத்துறதுக்காக கொஞ்சம் தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். தேங்க்யூ தேங்க்யூ. கபீர் படத்தினுடைய டிஓபி அவர்களை வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு அன்போடு அழைக்கின்றோம். மேடையில் இருக்கும் லெஜண்ட்ஸ், எனக்கு பேர் தெரியலை யாருன்னு, புதுசு தமிழில் மலையாளத்திலே படம் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபிச்சர்ஸு இஸ்மாயில் சார் தான் என்னை இங்கே இன்ட்ரொடியூஸ் பண்ணியது. நன்றி சார். இனி வந்து நம்ம இந்த படம் பண்ணும்போது ഓള ടെക്നീഷ്യൻസ് അവർ ഫ്രണ്ട്സ് മാതിരി ഒരു ഫാമിലി മാതിരി അത് പണിയത്. എല്ലാവരും നല്ല കോപ്പറേറ്റ് പണിയത്. ഒരു ഡയാന മാസ്റ്റർ ഒരു പടം பண்ணும்போது ഒരു വിഷയം வந்து ഒരു കെമിസ്ട്രി വേണം എല്ലാവരും. അപ്പോൾ എല്ലാവരും കറക്റ്റാக எல்லாரும் എനിക്ക് சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, தேங்க்யூ ஆல். எல்லாரும் படம் பார்க்கணும். எனக்கு அந்த அழகான தமிழ் வராது, அதுதான் பிரச்சனை. ஓகே தேங்க்யூ சார். இப்போ முன்னாடி அந்த சார் சொல்லியாச்சுல்ல, அந்த வீரமணி சார், அது எனக்கு பெரிய அவார்டு மாதிரி. இந்த மேடையில் இருக்கும்போது ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி இங்கே எல்லாம் நம்ம டிஏ பண்ணோம். மலையாள படம்
എപ്പോഴും ഇങ്ങനെ തന്നെ. അപ്പോൾ ഇങ്ങനെ നിൽക്കുന്നത് നിനക്കല്ലേ இந்த மேடையில் നിൽക്കുന്നത്. தேங்க்யூ all artists, all technicians. Thank you, sir. ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கின்றோம். No sir, no. He is very good person. எல்லாருக்குமே இருக்கும் கஷ்டம் இல்லை, எல்லாமே இஷ்டப்பட்டு செஞ்சுருக்கோம். ஓகேவா, கஷ்டம் இருந்தது ஆனால் அதை இஷ்டப்பட்டு செஞ்சோம். ஏன்னா இஸ்மாயில் சார் வந்து அந்த மாதிரி எங்களுக்கு அட்மாஸ்ஃபியர் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்குமே ஒரு ப்ரேயர், ப்ளீஸ் எல்லாருமே இந்த மூவி தியேட்டர் வந்து பாருங்க. மிக்சிங் காதல் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு. ஃபன், காமெடி, ஹாரர், சஸ்பென்ஸ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த காலத்தில். ஓகே, இட் இஸ் லைக் we say, people are involved in social media இப்போ வந்து இல்லையா, அது பற்றியும் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இன்வால்வ் ஆகுறது சரியில்லை. ஓகே, அது பற்றியும் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன இந்த மூவி ஸ்டோரி பார்க்கணுன்னா நீங்கள் எல்லாம் தியேட்டர் வரணும், பார்க்கணும், எங்கெல்லாம் ப்ளஸ் பண்ணணும். தேங்க்ஸ் a lot everyone for being here. Thanks to everyone. Thanks a lot. Yeah. Thank you, Anchor, for calling me to speak here. My name is not Bhavana, it's actually Pavana, and it's a Shriya Pavana. Thank you. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவரோட பேச்சில் வந்து சிங்கம், இவருடைய குரல் பலத்தில் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஜாகுவார் தங்கம் அவர்கள், ப்ளீஸ் ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக. நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மிக்சிங் காதல் வந்து ட்ரெய்லர் பார்த்தோம், பாட்டு பார்த்தோம், மிக மிக அற்புதமாக இருந்துச்சு. இஸ்மாயில் சாருக்கு ஒரு கை தட்டலாம், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஹீரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். நீங்கள் காசு கொடுத்தீங்களா, நீங்கள் காசு வாங்கினீங்களா? இல்லை, 4-5 பொண்ணு கூட புரள்றாரு. ஆனால் பொறாமல் இருக்குல்ல, வேறு லெவலில் பொறாமல் பாருங்க. உங்களுக்கு இல்லை, புரியுதா இல்லையா? இல்லை சார், ஒன்றுமே பண்ணலையா? நீங்கள் வேறு கஷ்டப்படுவேன்னு சொன்னீங்க. ஓ அப்படியா, சரி. இல்லை, ஒன்றுமே பண்ணலன்றீங்க. ஆனால் படத்தில் இல்லைங்க, இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு அவர் தான் காசு கொடுக்கணும். ஏன்னா படம் பார்க்குறவங்க பாரு, அங்கே பாரு, அவர் சொல்கிறாரு எனக்கு பொறாமையாக இருக்குங்கிறாரு. ஸோ அந்த மாதிரி பிரமாதமாக பண்ணிக்காங்க. பிரமாதம் சூப்பர் பண்ணிக்காங்க. 2 இணையா ரொம்ப அற்புதம். வணக்கம், நல்ல படமாக பண்ணியிருக்கீங்க நீங்கள். ஏன்னா இஸ்மாயில் சார் வந்து ரொம்ப நல்ல மனிதர். இப்போ எனக்கு வந்து ஃபேமிலி பிரச்சனை, வேலைச்சேரியில் வந்து ஒரு 7 மணிக்கு அங்கே இருக்கணும். ஆனால் நான் ஒரு 5:30க்கெலாம் கேட்டேன், வந்துடுறேனே. இல்லை 5:45 6:15 வாங்கினார். ஆனால் லேட் ஆச்சு. ஏன்னா அவரோட அன்புக்காக இத்தனை பேரும் எதுவுமே சொல்லாமல் உட்காந்துருக்காங்கன்னா இஸ்மாயில் சாரோட அன்பு. எப்போவுமே அவர் நல்ல மனிதர். அது மாதிரி நம்ம விஜயமுரளி அண்ணன் வந்திருக்காங்க. என்னென்ன சிரிக்கிறீங்க? மேடையில் எல்லாரையும் வந்து பேர் சொல்லலை, ஏன்னா சௌந்தர இருக்கார், பின்னாடி நிறையா இருக்காங்க, எல்லாம் சொல்லிட்டோம். அப்புறம் துரசா இருக்கார். அனைவருக்குமே வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப லேட்டாக பேச வேண்டாம்னு நினைக்கிறேன், ரொம்ப சீக்கிரம் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த படம் மிக மிக பெரிய வெற்றி அடையணும். ஒரே ஒன்று தான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப இதுலன்னா இந்த இடத்துல பிடிக்காத விஷயம் என்னென்னா, ஆண்கள் தண்ணி அடிக்கிறதே நான் விரும்புவதில்லை, பெண்கள் தண்ணி அடிக்கிறாங்க. இல்லை உண்மையிலே அடிக்கிறீங்களாங்க? படத்துக்கு தானே? இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக உண்மையிலே அடித்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. சரி, நான் நினச்சேன் இவர் டைரக்டரே ரொம்ப நியாயமானவர், தண்ணி அடிக்க மாட்டார். ஹீரோயின்கெலாம் வாங்கி நான் தண்ணி அடிக்கிற மாதிரி சீனை வச்சுங்க சொல்லி நடித்தாங்களோ அப்படின்னு நினச்சேன். அதில் வேறு ஒரு அம்மா வந்து இஸ்மாயிலுக்கு கிஸ்மாயில் இருக்குது. கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நான் கூட கேட்டேன், என்னங்க எப்போங்க கிஸ் அடித்தாரோ இப்போமான்னு கேட்டேன். அவங்களுக்கு கண்டுக்காமல் போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா குழப்பங்களில் நிறைய சந்தோஷமான நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதில் வந்திருக்க அனைவருக்கும் நன்றிகள் இந்த வணக்கம். மீடியா அனைவருக்கும் நன்றிகள் இந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், அம்மா அப்பா பேச்சை கேளுங்க. உலகத்திலே வந்து முருகரும் விநாயகரும் கூட உலகம்னா என்னென்னு காமிச்சாங்க. அந்த தாயும் தந்தையும் உலகத்தில் மிக சிறந்த நண்பர்கள், சிறந்த குரு, சிறந்த தெய்வம். அதை மாதிரி எவ்வளோ பணக்காரன், எவ்வளோ கோடீஸ்வரன்
இருக்கிற வரைக்கும் உயிரோட இருக்கிற வரைக்கும் நல்லவனாக இருக்கணும். செத்ததுக்கப்புறம் சாகும் போது கூட பெரிய பெரிய ஆள் அரண்மனை வச்சுருக்கலாம், எல்லாம் வச்சுருக்கலாம், 1000 லட்சக்கணக்கில் டாக்டர் இருக்கலாம். யமன் வரும்போது உங்களை கூட்டிகிட்டு போகும்போது ஒருத்தன் கூட வர மாட்டான். நீங்கள் செஞ்ச புண்ணியம் மட்டுமே கூட வரும். புண்ணியம் எங்கெங்கே செய்யணுமோ அங்கெல்லாம் புண்ணியம் செஞ்சுருங்க. தவறுகள் செய்கிற அத்தனை பேருக்கும் இதை நான் சொல்கிறது. நன்றி கூறி விடைபெறும்னு எப்பவுமே சொல்கிற மாதிரி, உலகத்திலே மூத்த மொழி என் தாய்மொழி, நம் தாய்மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். ஞாபகம் எத்தனை வாட்டி கேட்டாலும் அந்த பயம் மட்டும் போக மாட்டேங்குது சார். அண்ட் படத்தினுடைய தயாரிப்பாளர் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்களை நம்மளுடைய சிறப்பு விருந்தில் பணிபுரிஞ்ச நடிகர் அன்பானி சங்கர் அவர்களை பேசுவதற்கு அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள் அண்ட் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் முதல் நடிக்கிறக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இஸ்மாயில் அண்ணனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்பாட்டில் நடந்தது நிறைய, அதான் ஆல்ரெடி பாவனா சொன்னாங்க. ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஷூட்டிங் போன மாதிரி எல்லாமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தோம். அதுக்கு காரணம் இஸ்மாயில் அண்ணனோட அந்த கூலான ஒரு ஆட்டிடியூட் தான். இப்போ கிட்டத்தட்ட இன்னொரு படம் ஓடிட்டு இருந்துச்சு, முடிய லேட்டாகும், 7 மணிக்கு தான் ஷோ, நம்ம வந்து ஸ்டார்ட் ஆகணும் போது கூட ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தார், கூலாக இருந்தார். நான் ஏன் டென்ஷனாக போகிறேன்ற மாதிரி இருந்தார். ஸோ இந்த படம் எல்லார் மத்தியிலையும் போய் சென்றடையணும். ஸோ அதுக்கு மீடியா நண்பர்கள் அண்ட் செய்தியாளர்கள் நீங்கள் தான் உதவி பண்ணணும். ஸோ தேங்க்யூ. அண்ட் எங்கள் படம் வெற்றியடைய நாங்களே வாழ்த்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகையாளர் உமாபதி அவர்களே பேசுவதற்கும் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நண்பர் இஸ்மாயில் அவர்களுடைய 10வது படம். இப்போ தான் போன லான்ச்சுக்கு வந்துட்டு போன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே இடையில ஒரு ஸ்கிப் ஆகி 10வது படத்துக்கு போயிட்டார். ஒரு பழைய கிரிக்கெட் பிளேயர் சொல்லணும் அப்படின்னா சிக்ஸர் சித்து மாதிரி அவர் டக்குன்னு பாலுக்கு ஒரு சிக்ஸர் அடிப்பார். அந்த மாதிரி 10 படங்கள் இந்த ஒரு குறுகிய காலத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு ஒரு ரீச்சுக்கு வந்துடுவார். எப்படின்னா அண்ணன் ராமநாராயணனுக்கு அடுத்து அதிக படம் பண்ணது என்பி இஸ்மாயில் தான் அப்படின்ற ஒரு பேரை அவர் விரைவில் பெற்று விடுவார் என்று நினைக்கிறேன். அதாவது இப்போ இந்தியன் இண்டஸ்ட்ரி பற்றி அண்ணன் ஆர்கே பேசிட்டு போனார். இந்த மாதிரி 5000 கோடி, அதாவது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடி வரைக்கும் டர்ன் ஓவர் ஆகுது. அதில் இவ்வளோ டேக்ஸ் கட்டுறோம், 500 crores மேலே நம்ம டேக்ஸ் கட்டுறோம் அப்படின்ட்டுலாம். ஆனால் இந்த திரைப்படங்கள் இயங்குவது அப்படின்றது பெரிய திரைப்படங்கள், பெரிய மெகா பட்ஜெட் 500 crores, 300 crores, 200 crores இயங்கலை. அது சாதாரணமாக தொழிலாளர்களை, நடிகர்களை, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோஸ் இருக்காங்க, நம்ம சூப்பர் ஹீரோஸ்லாம் இருப்பாங்க, விஜய் இருப்பார், அஜித் இருப்பார், ரஜினி சார் இருப்பார், எல்லாம் இருப்பாங்க. அது ஒரு ஸ்டைல். இப்போ நம்ம அன்றாடம் வந்து அவர்களை பார்க்க போகிறதில்ல. எப்போயாவது ஒரு தீபாவளி மாதிரி தான் அவர்கள், தீபாவளி பொங்கல் மாதிரி தான் அந்த ஹீரோஸ்லாம். ஆனால் இது மாதிரியான படங்களில் தான் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு அழகான பொண்ணு மாதிரி ஒரு ஹீரோயின், பக்கத்தில் இருக்க ஒரு அழகான ஒரு பையன் மாதிரி ஒரு ஹீரோ, அதர் ஆர்டிஸ்ட்டு, இவர் ஹீரோஸோடைய அவர்கள் அண்டை வீட்டில் நம்ம வாழ போகிறதில்ல, அவர்களை அன்றாடம் பார்க்க போகிறதில்ல. ஆனால் அன்றாடம் நம்ம டீ கடையில் பார்க்குறது, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரவங்க, நம்ம நண்பர்கள், இப்படி பார்க்கக்கூடிய நபர்களையே வைத்து அவர்கள் மிக அழகானவர்கள். அந்த ஹீரோவாக இருந்தாலும் சரி, அருமை சகோதரிகள் கூட நடித்த சகோதரிகள்லாம் பார்த்தீங்க, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படி கேஷுவலாக நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு அழகான ஒரு பொண்ணு மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ ஹீரோயினுக்குன்னு ஒரு தனி இதெல்லாம் கிடையாது. எல்லாம் ரசனை என்பது ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு மாதிரியாக மாறும். அந்த மாதிரி சிம்பிளாக நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரியான ஆட்களை வைத்து மிக அதிவேகமாக, அதுவும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் படத்தில் எப்படி அறிமுகம்னா டாப்பில் இருக்கக்கூடிய கலைஞர்களே அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. வெளியில் போய் நிறைய சாதிச்சிருக்காங்க. அவர் 2-3 படத்திற்கு முன்பு ஒரு டிசைன் பண்ணியிருந்தார் போன படத்துக்கு, மிக அருமையான டிசைன். அந்த டிசைனர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீக்கில் போயிட்டார். அந்த அவர் இவருக்காக பயங்கரமாக ஒர்க் பண்ணி கொடுத்தா, அவரை தேர்வு செஞ்சுருக்காரு. தேர்வு செஞ்சு ஒரு நல்லா பண்ணுவார்னு அவர் சிறப்பாக பண்ணி கொடுத்தார். இன்றைக்கி அவர் ஒரு பெரிய ஒரு ரீச்சுக்கு போயிட்டார். இந்த மாதிரி பலரும் மியூசிக் டைரக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கேமராமேன் குறிப்பாக சொல்லணும். அவர் ஒரு மிட் சீனியர். அவர் வந்து ஒரு 60 வயசு 70 வயசு கிடையாது. அவர் ஒரு 30-40 வயசு 40 அந்த மாதிரியான ஒரு கேமராமேன். இப்போ உள்ள அந்த டிஐ கரெக்ஷனுக்கு அந்த மாதிரி அருமையாக பண்ணியிருக்காரு. எவ்வளோ அதாவது இஸ்மாயில் அவர்கள் எப்படி பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
அதாவது அவர்களை ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஒர்க் பண்ண விடுவார். அவர்கள் வந்து சில இப்போ யூனிட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பணம் கொடுங்க, பேமெண்ட்டு கம்மியாக இருக்குது, இது கொடுத்தா தான் நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 20-25 நாட்களில் இந்த படத்தை முடிச்சிருக்காரு. நிறையா பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அதற்கு காரணம் வந்து இந்த ஆக்டிங் டீமு, கேமராமேன் எல்லாருமே ஒத்துழைப்பு அவருக்கு கொடுத்து சிறப்பாக இந்த படத்தை முடிச்சிருக்கிறாங்க அப்படின்றது. இதில் ஒருத்தர் இப்போ ப்ரொடியூசர் லேக் ஆகியிருந்தால் கூட படம் லேட் ஆயிரும். கேமராமேன் கொஞ்சம் அது வேணும் இது வேணுன்றதான் லேட் ஆயிரும். அதே மாதிரி ஹீரோயின்ஸ் வந்து கொஞ்சம் கூட நடந்த பிள்ளைங்க பசங்கள்லாம் கொஞ்சம் ஏதாவது ஒரு ரீடேக் வாங்கி அப்படி இப்படி போனால் கூட இந்த ஷார்ட் டியூரேஷனில் திரு என்பி இஸ்மாயில் ஸ்டைலில் இந்த படத்தை இவ்வளோ வேகமாக முடிச்சிருக்க முடியாது. அதற்கு நண்பர் என்கிற வகையில் இஸ்மாயில் அவர்களுக்கு ஒத்துழைத்த அனைத்து கலைஞர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யூனியன் பிரசிடென்ட் ப்ரொடியூசர் கவுன்சில் கமிட்டி மெம்பர் விஜய் முரளி அவர்களே ஒரு சில வார்த்தை பேசுவதற்கு அன்போடு அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்துள்ள தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணைச் செயலாளர் சௌந்தரபாண்டியன் அவர்களே, இங்கே பேசிவிட்டு சென்ற பெப்சி தலைவர் ஆர்கே செல்வமணி அவர்களே, கில்டு தலைவர் ஜாக்வா தங்கம் அவர்களே, கில்டு செயலாளர் துரை வந்திருந்தார், அவர் எங்கன்னு தெரில இருக்காரா, அவர்களே, அப்புறம் நடிகரும் தயாரிப்பாளரும் விநியோகஸ்தருமான ரிஷிராஜ் அவர்களே, அப்புறம் மேடையில் அமர்ந்துள்ள அந்த படக்குழுவினர்களே, பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். குறிப்பாக பாலாக்கு ஒரு வணக்கம். ஏன்னா எனக்கு கைத்தற்ற ஒரே ஆள் பாலா மட்டும்தான். இப்போ இஸ்மாயில் சாரை பற்றி சொல்லும்போது இந்த புன்னகை மன்னன் சொல்லும் இல்லையா, அதுக்கு எடுத்துக்காட்டு இஸ்மாயில் தான். அதனால தான் லேடிஸ்லாம் அவரை கிஸ்மாயில் சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் இந்த படத்தோட ஹீரோ சிண்டோ, அவருக்கு எங்கேயோ பட்டிமன்றத்தில் மச்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 4 பொண்ணுங்க கூட நல்லா உருண்டு பிறண்டார். படம் பார்த்தவங்களா நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இல்லையான்னு நினைக்கிற அளவுக்கு டைரக்டருக்கு தான் நன்றி சொல்லணும். அதே மாதிரி இங்கே வந்திருக்க புகைப்பட கலைஞர்கள்லாம் நம்ம யூடியூப் சேனல் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக உட்காந்துருக்காங்க. ஏன்னா ஒரே சமயம் இந்த மாதிரி 4 ஹீரோயினியை ஸ்டேஜில் பார்த்தோன்னே அவங்களே ஒரு மயக்கத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு தகுந்த காஸ்டியூம் வேறு போட்டு வந்திருக்காங்களா, அதனால் வந்து நிறைய ஃபோட்டோ வரும், நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா எல்லாம் தனித்தனியாக ஃபோட்டோ எடுப்பாங்க ஃபோட்டோகிராஃபர்லாம். அதுமாதிரி இந்த படத்தோட டான்ஸ் மாஸ்டர் டயானா நல்லா வேலை வாங்கியிருந்தாங்க. அவங்கள வந்து ஏற்கனவே ஒரு படத்தில் இந்த பாரதிராஜா அசிஸ்டண்டோட பொண்ணு டைரக்ட் பண்ண படத்தில் மீட் பண்ணேன் நான். டேரக்டர் சுனில் நடந்த ஃபங்க்ஷனில் அவங்களுக்கு அந்த படத்தில் வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். இப்போ செல்வமணி சாரே வாழ்த்துற பிறகு நோபல் பரிசு கிடைச்ச மாதிரி கேமராமேனுக்கு. ஸோ அதனால் அவருக்கு வாழ்த்துக்கள். இப்போ என்னென்னா, இப்போ எல்லாம் இங்கேருந்து பேசும்போது கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் கஷ்டப்பட்டுங்கிறத வார்த்தை அவ்வளோவா நல்லா இருக்காது பொதுவாக. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் போயிட்டார், அவர் நல்லா பண்ணியிருக்காங்க, இவங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்னாரு. அது என்ன பண்ணாங்கிறது சொல்லாமல் போயிட்டார் அவர், இல்லை என்னென்ன பண்ணியிருக்காங்கிறத. அதுக்கப்புறம் இப்போது சிறு முதலீட்டு படங்கள் வந்து வெற்றி அடைஞ்சால் தான் பொதுவாக ஒரு சினிமா ஆரோக்கியமாக இருக்கும் திரையுலகம். இப்போ பெரிய படம் நினைக்கிறது ஆஃப்டர் ரிலீஸு ஓடுறதுனா அது சின்ன படமாகிடுது. சின்ன படம் நினைக்கிறது ரிலீஸ்க்கு அப்புறம் பெரிய படமாகுது வசூலில். ஸோ அதனால் அந்த மாதிரி இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு வசூலில் கொண்டு வர வேண்டிய கடமை. அவரை இன்வைட் பண்ணி நீங்கள் வந்திருக்கீங்க இல்லையா, இங்கே அவரோட ஃப்ரெண்ட்ஸு சொந்தம் எல்லாம் வந்திருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த படத்தை தேட்டரில் பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த படத்தோட இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் சம்மந்தப்பட்டது எதாக இருந்தாலும், படத்தோட ப்ரமோஷனாக இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி இந்த படத்துக்கு நிறைய தேட்டரில் கூட்டம் வர்ற மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா இப்போ படம் தேட்டரு கிடைக்குதுன்னா நம்ம ஒரு 30 டிக்கெட்டு 40 டிக்கெட்டு எடுத்தால் தான் தேட்டரில் வந்து அந்த ஷோவே கொடுக்குறாங்க. அதே மாதிரி எந்த ஷோ எந்த டைமில் இருக்குங்கிறது தெரிய மாட்டேங்கிறது ஒரு மிகப்பெரிய குறைபாடு தான் அது. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும். இப்போது அதுக்கப்புறம் சரி, இப்போ குறிப்பாக வந்து எங்கள் பிஆர்ஓ கார்த்திக் அவர்கள் வந்து இப்போ இந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்கிறாப்புல. அவன் ஒரு புதுசாக வளர்ந்து வர்ற பையன். நீங்கள்லாம் வந்து கேமரா வச்சுட்டு வெளியில் போய் 1/2 மணி நேரம் காக்க வச்சிங்கன்னா எப்படி வளருவான், இந்த ப்ரொடியூசர் எப்படி அடுத்தவருக்கு படம் கொடுப்பாரு, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா இப்போ செல்வமணி சார் 5-6 மணிலேருந்து உட்காந்துருக்கிறாரு. ஸோ நீங்கள் படம் முடிஞ்சு போன பிறகு அங்கே போய் உட்காந்துட்டிங்கன்னா இப்போ உங்களை நம்பி தானே நாங்கள் ஃபங்க்ஷன் வச்சுருக்குறோம்.
இல்லையா? அதனால் நீங்கள் இந்த மாதிரி படங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள், சின்ன படங்களுக்கு. ஸோ அது வந்து அது என்ன ஆகுன்னா, நல்ல வேலை செல்வமணி சார் சொல்லிட்டு போயிட்டார், அதனால் இஸ்மாயில் சார் சந்தோஷமாக இருக்கார். இவ்வளோ கேமரா இருக்குதுன்னு சொன்னதுனால சரி பரவாயில்ல, கார்த்திக் கொஞ்சம் ஒழுங்காக வேலை செஞ்சுருக்கான்னு நினைக்கிறாரு. அந்த கார்த்திக் அவர்களுக்கு சவுந்தர பாண்டியன் அவர்களை சால்வை அணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி தீனா வந்து பேசிட்டு போனார், அவருக்கும் நன்றி. ஆனால் அவரை வந்து பேச கூப்பிடும்போது நம்ம தொகுப்பாளர் நீ வந்து இதழ் அறியா சுவை அப்படின்னாங்க, அது இன்னும் புரியவே இல்லை எனக்கு. அந்த அம்மா 4 பொண்ணு கூட நின்று போட்டோ எடுத்துக்கிடா, அப்போ தான் வரும். ஸோ அதனால் இந்த இப்போ என்ன டைம் ஆகிடுச்சு, எல்லாம் நீங்கள் அடுத்து பசி வந்துருச்சு. ஸோ இந்த படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், அதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும். மீடியாக்கள் வந்து இந்த மாதிரி படங்களை இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து கொஞ்சம் கொண்டு போய் சேர்க்குறது உங்கள் கடமை. இந்த மாதிரி படங்கள் வாழ்ந்தால் தான், நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன், வருஷத்தில் 250 படம் ரிலீஸ் ஆகுது. அதில் வந்து 25 படங்கள் தான் சொல்கிற படங்கள், ஆர்டிஸ்டாக இருக்கும், இல்லை டைரக்டராக இருக்கும், இல்லை பெரிய கம்பெனிகளாக இருக்கும். மீதி 225 படங்கள் சிறு முதலீட்டு படங்கள் தான். இந்த படங்கள் தான் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குது, தேட்டர்களையும் வாழ வச்சிட்ருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் நல்லா கொண்டு போய் சேருங்க. இந்த படம் பார்க்கும்போது ஏதாவது இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் ஏதோ படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா கார்த்திகிட்ட சொல்லி டைரக்டர் நம்பர் வாங்கி அவர் காதில் பேசுங்க. நிறைகளை வந்து நீங்கள் உங்களோட பத்திரிகைலையும் யூடியூப்லேயும் சொல்லி எழுதி பண்ணுங்கள். கொரோனா காலகட்டத்தில் நம்ம நிறையா அனுபவிச்சிட்டோம். ஸோ கண்ணாடி வீட்டுக்குலேருந்து கல்லெறியாதீங்க. இந்த படங்கள்லாம் நல்லா இருக்கணும், அதுக்கு உங்களால் ஆன உதவியை மீடியாக்கெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை வச்சு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தயாரிப்பு சங்க இணை செயலாளர் திரு சவுந்தரராஜன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கங்க. இது மாதிரி சிறிய படங்கள் நல்லா ஓடணும், நிச்சயமாக எல்லாரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த படம் மாபெரும் வெற்றியோட வாழ்த்துறேன். நன்றிங்க. அடுத்தபடியாக இயக்குனர் ரசீம் அவர்களை பேசுவதற்கு அழைக்கின்றோம். ஒரு சில வார்த்தைகளாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் வரும்போதோ காரில் வரும்போதோ யோசிச்சேன், என்ன இது மிக்சிங் காதல், நண்பர் இஸ்மாயில் மிக்சிங் காதல். நாம் ஒரு காதல் பண்ணிகிட்டே அவ்வளோ கஷ்டப்பட்டோம். மிக்சிங் காதல் என்ன விஷுவல் சாங் ப்ளஸ் ட்ரைலர் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்கே 4 பொண்ணுங்க ஏதோ ஒரு பிரச்சனைகளை மாட்டுறாங்க. என்னுடைய தம்பி ஹீரோவை சூப்பராக இருக்கீங்க ஹீரோ. இஸ்மாயில்கிட்ட ஒரு விஷயம் எல்லாருமே கேட்பாங்க பொதுவாகவே, என்ன இது இந்த மனுஷன் டக்கு 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 படங்கள் பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்கிறேன்னா, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்ன தான் டென்ஷன் வந்தாலும் எவ்வளோ தான் மன அழுத்தங்கள் வந்தாலும் சிரிச்சுட்டே இருப்பார், கடந்து போவார். இது எப்படி பண்ணுறாருன்றே எனக்கு இன்னும் புரியலை. இஸ்மாயில் எனக்கு சொல்லித்தரணும் அந்த டெக்னிக்கலை. நான் 6வது படம், என்னுடைய 6வது படம் நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய அண்ணன் சத்யநாராயண் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி மாம்பழத்திரடி என்ற ஒரு படம் பண்ணியிருக்கிறேன். ஏப்ரலில் ரிலீஸ் ஆகுது. ஏப்ரல் ரிலீஸ் முடிய என்னுடைய இன்னொரு படம், புதிய படம் 2 துப்பாக்கியால் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுடைய மியூசிக் டைரக்டரை நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். நான் அவர்கிட்ட சொன்னேன் அவருக்கு ஒரு இதை கொடுப்போம்னு சொல்லி. அது இல்லாமல் பிஆர்ஓ மிஸ்டர் கார்த்திக் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, நான் உங்களை கூப்பிடுவேன். ஸோ எனக்கு 2-3 விஷயம் நல்ல விஷயம் நடந்துட்டு இதில் என்னுடைய அடுத்த இங்கே நடக்க போகிற ஃபங்க்ஷனுக்கு. உண்மையிலே இஸ்மாயில் வந்து ஒரு ஒரு கெட்டிக்காரர்களை பாராட்டும். நான் இன்று பெங்களூரு போகிறதுக்கு இந்த ஃபேமிலியோட நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட், அதை கேன்சல் பண்ணிவிட்டு நாளைக்கு ஏர்லி மார்னிங் தான் போகிறோம் நாங்கள். ஸோ இதுக்கு வரணும் அப்படிங்கிறதால. ஸோ எல்லோரும், முரளி சார் எல்லாருமே இங்கே வந்திருக்கீங்க. எங்களுடைய பேச்சாளர்கள்லாம் பேசிட்டு போயிருக்காங்க. அதிக நேரம் நான் எடுக்க முடியாது. தம்பி உங்களோட பேர் மறந்துட்டேன். எங்களோட எந்த நாளும் சீரியல் எங்களோட வீட்டை பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாருமே நல்ல புதிய தயாரிப்பாளர்கள், ரொம்ப நன்றி சார். என்னுடைய நண்பனுக்கு இப்படி ஒரு படத்தை கொடுத்தீங்க. ஃப்யூச்சரில் அவர் நிச்சயமாக பெரிய டைரக்டராக வருவார். சார் சொன்ன மாதிரி எங்களோட யார் அதிக படங்கள் முதல் பண்ணின பேர் ராமநாதன் சாருக்கு அடுத்தது அவர் தான் வருவார் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம்.
உங்களில் அந்த ஹீரோயின்லேருந்து கண்டிப்பாக நான் ஒரு ஆளை சரி என்னுடைய அடுத்த நெக்ஸ்ட் மூவிக்கு நான் எடுப்பேன். நான் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இவர்கிட்ட வாங்கிடுவேன் நண்பர்கிட்ட. டயானா கொஞ்சம் எழுப்புங்கம்மா, நல்லா பண்ணியிருக்கீங்க, உண்மையிலே சூப்பர். நான் டயானாட்டையும் சொல்லிட்டேன், ஆஃபீஸுக்கு வாங்கம்மா பேசுவோம் அப்படின்னு சொல்லி. பெரிய படம் ஒன்று. அடுத்தது விட்ஃபா, வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் தமிழ் ஃபிலிம் அசோசியேஷன் ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கி உலகம் முழுக்க படங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய நெட்வொர்க் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இலங்கை தமிழன், நான் ஒரு இலங்கை தமிழன், என்னோட ஸ்லாங்ஸில் மலையாளம் நினைச்சிருப்பீங்க. ஓகே, எனக்கு தட்ட தொடங்கிட்டாரு. ஓகேயா, தேங்க்யூ ஸோ மச். டயானோ நல்லா பண்ணியிருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய். படத்தில் பணியாற்றிய நடிகை திவ்யா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் திவ்யா. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் டெபியூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் ப்ரொடியூசர் சார்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மீடியா தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் தயவு செஞ்சு எல்லாரும் இந்த படம் பாருங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கில்டு செயலாளர் திரு துரை அவர்களை பேசுவதற்கு அழைக்கின்றோம். வரும்போதே கண்டிஷன் போட்டு தான் கூப்பிட்றாங்க, ஒரு சில வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு சொல்லி. அதனால் நான் குயிக்காக முடிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து வெற்றி அடையணும். இந்த இசையமைப்பாளர்கள் அவர் தான் இந்த விழாவுடைய நாயகர்கள், அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தின் இயக்குனர் அருமை நண்பர் இஸ்மாயில், அவர் எப்பவும் சிரிச்ச மூஞ்சியாகவே இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பேர்லேயே ஸ்மைல்னு இருக்குது, அதனால தான் எப்போவுமே சிரிச்ச மூஞ்சியாக இருக்கார். இந்த படம் ஆடியோ ரிலீஸ் வரையும் பார்த்தீங்கன்னா, படம் எடுக்கிறதுலேருந்து ஆடியோ ரிலீஸ் வரையும் ஒரு வேலை போகிறது ஏதோ ஒரு கஷ்டப்பட்டாலும் கரெக்டாக முடிச்சிருவாங்க. ஆனால் இதுக்கப்புறம் செய்ய வேண்டிய வேலைகள் தான் மிகவும் ரொம்ப கஷ்டப்பட வேலையாக இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு சமைச்சாச்சுனாக்க அவங்க சடங்கு சுற்றுவாங்க. இந்த வீட்டில் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன். நாங்கள் படம் திரையிட தயாராக இருக்கிறோம், படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது மாப்பிள்ளை பார்க்குற மாதிரி இந்த படத்தை கொண்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் தேடுறது, அப்புறம் தேட்டருக்கு படம் போட போனதுக்கு அவங்க நம்மளை டிக்கெட் எடுக்க சொல்லுவாங்க. நம்ம தேட்டர் ரிலீஸ் பண்ணால் ஆடியன்ஸ் வந்து டிக்கெட் எடுத்து படம் பார்ப்பாங்கன்னா வசூல் வரும்னு பார்த்தா தேட்டருக்காரங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் டிக்கெட் எடுங்க அப்போ தேட்டர் தருவோம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நிலைகள்லாம் சின்ன படங்கள் நிறையா இருக்குது. இது வந்து யார் நம்ம தயாரிப்பாளர்கள் யாரும் எதுவும் செய்ய முடியாது. இதுக்கான அமைப்புகள் நிறையா இருக்குது, சங்கங்கள் இருக்குது. அந்த சங்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த சின்ன படங்கள் ஓடுறதுக்கு என்ன செய்யணும், அரசாங்கத்தை முறையிட்டு அதற்கான வழிமுறைகளை செஞ்சு கொடுத்தா நிறைய சின்ன படங்கள் வரும். இப்போ புதுசாக பொள்ளாச்சி மகாலிங்கம் இந்த படம் எடுத்திருக்காரு. முதல்ல ப்ரொடியூசராக அறிமுகமாக இருக்கார். அவர் நல்லா நிறைய படங்கள் எடுத்து வெற்றி அடையணும். ஆர்பி சௌத்ரி வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசரு, அவர் நிறைய டைரக்டரை அறிமுகப்படுத்துவார். நம்ம நண்பர் அருமை நண்பர் இஸ்மாயில் அவர்கள் நிறைய ப்ரொடியூசரை அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த வகையில் இவர் நம்ம இஸ்மாயில் நல்லா அறிமுகமான இந்த மகாலிங்கம் சாரம் வெற்றி அடையணும். இந்த படம் வந்து திரையரங்கில் நல்லா ஓடணும். நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். முக்கியமாக ஊடக நண்பர்கள், யூடியூப் நண்பர்கள், இவங்க எல்லாருமே இந்த படத்தை பற்றி நல்லா எழுதணும். ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு 10 படம் தயாரிச்சுட்டாரு. இது வரையும் 10 படம் எடுத்திருக்காரு, டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் எந்த படத்துலையுமே அவர் லாப நஷ்டத்தை பார்க்குறதில்ல. இஸ்மாயில் வந்து அடுத்த படம் என்ன அது பண்ணி போயிட்டுருப்போம். இது வரையும் 10 படம் எடுத்திருக்காரு. நான் எல்லா படமுமே பார்த்துருக்கேன். இந்த வரையும் பார்த்த 10 படங்களில் இந்த படம் எல்லா படத்தோட நல்லா பண்ணியிருக்காரு. இதில் அந்த மிக்சிங் கரெக்டாக பண்ணியிருக்காரு. அந்த மிக்சிங் காதல் அப்படிங்கிறதுல அந்த டைட்டில் தந்தாப்புல இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதில் தேவையான அனைத்துமே மிக்சிங் கரெக்டாக பண்ணியிருக்காரு. இந்த திரைப்படம் வெற்றி அடையணும், நல்லா ஓடணும், சிறந்த வசூலை தேடி தரணும். இப்போ தயாரிப்பாளருக்கும் நண்பர் இயக்குனர் இஸ்மாயில் அவர்களுக்கும் நல்ல பேரை வாங்கி தரணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படத்தினுடைய கதாநாயகன் ஷிண்டோ அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சிண்டோ. ஐம் சாரி, நான் கேரளாவிலிருந்து வருதேன். ஸோ அதனால் மலையாளம் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ தமிழ் தெரியும். ஏதாவது தப்பாக பேசினேன்னா, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் ஏதாவது வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கலைன்னா மன்னிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறது இஸ்மாயில் சார் தான். என்ன மாதிரி ஒரு நியூ ஃபேஸ்னு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஹீரோயாக இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அப்புறம் ப்ரொடியூசர் சார் மகாலிங்கம் சார், கண்ணன் சார், அவருக்கும் ரொம்ப நன்றி. என்னென்னா இஸ்மாயில் சார் சொல்லும்போதே இவன் வேண்டாம் வேறு ஆளை வச்சுருக்கலாம் அவர் சொல்லலை. ஸோ அவருக்கும் நன்றி. அப்புறம் ஆறுமுகம் சார், சத்யமூர்த்தி சார், காஸ்டியூம் விஷ்ணு, கேமராமேன் சார், டயானா மாஸ்டர், எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ. ப்ரொடியூசர் ரிஷிராஜ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இஸ்மாயிலோடைய 10வது படம் கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நடித்த ஒட்டுமொத்த ஆர்டிஸ்ட் நியூ ஃபேஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஈவன் மியூசிக் டைரக்டர் புதுசாக பண்ணியிருக்காங்க 2 பேர் சேர்ந்து, அவங்களுடைய மியூசிக்கு நல்லாயிருக்கு. கேமராமேன் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார் தமிழில்,
இன்ஷா அல்லாஹ். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தில் 2 சாங் பண்ணியிருக்கேன். நான் டான்ஸ் மாஸ்டர் ஆகி 1 year ஆகுது. இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச். அது சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இஸ்மாயில் சார் எனக்கு கொடுத்த அந்த சான்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கேமராமேன், ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பர் செம்ம ஸ்பீடாக ஒர்க் பண்ணாங்க. அதனால் அவர் 2 கால் ஷீட் கொடுத்த சாங்கை நான் 1 கால் ஷீட்டில் முடித்தேன். அப்புறம் மீடியா எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா நான் வந்து 1 year ஆகுது. நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணால் தான் நானும் இந்த சாங்கு இந்த படம் எல்லாமே பப்ளிசிட்டி ஆகும். பப்ளிசிட்டின்றது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலும் உங்கள் மீடியா சப்போர்ட்டு, நீங்கள் போடுற கட் ஷாட்டு எங்களை பெருமைப்படுத்துறது, இதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு எங்களை ப்ரமோட் பண்ணுங்கள், மனப்பூர்வமாக பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. அண்ட் இஸ்மாயில் சார் தேங்க்ஸ். அப்புறம் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் ஆர்டிஸ்ட், கேமராமேன் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணிங்க. சூப்பர். ஓகே, தேங்க்யூ. அன்பே சிவா. நம்மளுடைய மிக்சிங் காதல் திரைப்படத்துடைய இயக்குனர் NP இஸ்மாயில் அவர்களை வந்துட்டு சிறப்புரை ஆற்றுவதற்கு அன்போடு அழைக்கின்றோம். நிலோஃபருக்கு என் பேர் மட்டும்தான் தெரியும் போல் தெரியுது. திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கு. சிறப்புரையெல்லாம் ஆற்ற மாட்டேன், பயப்படாதங்க. ஏன்னு சொன்னால் எல்லோரும் டயர்டாக இருப்பிய. இந்த மேடையிலே வந்திருக்கக்கூடிய ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னை எப்போதும் மேல்நோக்கி கொண்டு செல்வதற்காக வேண்டி எப்போதும் என்னுடன் இருக்கக்கூடிய மீடியா நண்பர்களுக்கும் மற்ற சகோதரர்களுக்கும், அதைவிட என்னுடன் என்னுடைய பணியாற்றி என்று சொல்வது தவறு. நாங்களெல்லாம் சேர்ந்துதான் இதையும் செய்கின்றோமே தவிர என்னிடம் யாரும் பணியாற்றுவதில்லை. நாங்களெல்லாம் என்னுடைய நிறுவனத்தின் பெயர் ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர்ஸ். இங்கு இருக்கக்கூடியவர் அனைவர்களுமே ஃப்ரெண்ட்ஸுகள், நண்பர்கள் தானே தவிர இங்கு யாரும் வேலைக்காரங்க கிடையாது. ஃபஸ்ட்டு வேலைக்காரங்கிற ஒரு பாகுபாடை நான் மனதின் அளவில் கூட எண்ணுவது கூட இல்லை. எல்லாருக்கும் எல்லா சுதந்திரமும் கிடைக்க வேண்டும், எல்லாரும் ஒரே மாதிரியாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான். அதே அடிப்படையில் தான் அது ஷூட்டிங் சமயமாக இருந்தாலும் சரி, அல்லாமல் சாதா டைமாக இருந்தாலும் சரி, எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். இதுவரை யாருக்கும் தெரியல. இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸை தான் நான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் இங்கே வந்தவங்க எல்லோரும் வந்துட்டீங்க. நம்பர் 1 சொல்லணும்டா சாதிக்கா கேமராமேனு. நான் என்ன கேட்டனோ, என்ன சொன்னனோ, என்ன கொடுத்தனோ அதுக்கு தான் அவுட்புட் எடுத்திருந்தாங்க. நம்ம பிரம்மாண்டமான செட்டப்போ அப்படி இப்படியே ஒன்றும் இல்லை. எங்கிட்ட இருக்க செட்டப் என்ன இருக்கோ அந்த செட்டப்புக்கு சொன்ன டயத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டருக்கு ராஜேஷ் மோகனும் கோனேஸ்வரன் சாரும் எனக்கு என்ன தேவையோ அதையும் தந்திருக்காங்க. ஆர்டிஸ்ட்களை சொல்லணும்னு சொன்னால் சிண்டோ, பாவனா, பிரியங்கா, திவ்யா, சங்கர், சம்ஹிதா, வின்யா எல்லாருமே நீங்கள் புது ஆளுன்னு நினச்சிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். யாருமே புது ஆட்கள் கிடையாது. இவங்க எல்லாருமே படம் பண்ணவங்க கன்னடத்தில். நமக்கு புது ஆள், அவ்வளோதான். ஓகேங்களா? அதே மாதிரிக்கு படத்தில் வேலை பார்க்கணும்னு சொல்லலை. எனக்கு என் படத்தில் அசிஸ்டண்டாக இருக்கக்கூடிய ஆறுமுகம், கபில், புஷ்பா, சங்கிலி இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு கை இல்லை. நான் உடல் உயிரின்றா என்னுடைய உதிரிப்பானங்கள் எல்லாம் சேர்ந்தவர்கள் தான் என்னுடைய டெக்னீஷியன்லாம். அதே மாதிரிக்கு நடிகர்களாக யாருமே இங்கே இல்லை. நான் எப்போவுமே ஷூட்டிங் போகலே சொல்கிறது, நீங்கள் ஒரு டூர் போகிற மாதிரிக்கு வாங்க, வந்து நடிச்சுட்டு போயிருங்க அப்படிமா. மனோகரண்ணனை விட்டுனேன், சில்ஸ் மனோகரண்ணனை யாரையாவது தப்பு தவறி விட்டுருந்தேன்னு வச்சுங்க, மன்னிச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் வேலையை விட இங்கே இருக்கக்கூடிய நான் அன்பாக அழைக்கக்கூடிய ஐயப்பண்ண மகாலிங்க அண்ணன், அன்பாக சொல்லக்கூடிய என்னுடைய மாமா கண்ணன் மாமா, நாங்கள் சேர்ந்து தான் படம் பண்ணோம். நான் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன், திருப்பி கூட வந்துட்டாங்க. கடைசியில் என்ன சொன்னால் நீங்களே படத்தை பண்ணிடுங்கண்ணே அப்படிங்கிற அளவுக்கு தான் நாங்கள் மாறிட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாதா இருக்கும். நான் என்ன சொன்னனோ அதுக்கெல்லாம் கேட்டாங்க, நான் என்ன கேட்டனோ அதெல்லாம் தந்தாங்க. அது ஒரு படத்துக்கு பெரிய ஒரு இப்போ என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியாதா இருக்கும். உண்மையில் தெரியுமா என்னட்டு எனக்கே தெரியலை. நான் சொன்னதை எல்லாம் செஞ்சாங்க. அதுதான் இந்த படத்தினுடைய குறுகிய காலத்தில் இவங்க கொண்டு வைக்கிறதுக்குள்ள வழி. நான் எப்போவுமே என்ன சொல்லணும்னு சொன்னால், சினிமா எப்பவும் நல்லா தாங்க இருக்குது. நம்ம கரெக்டான பட்ஜெட்டில் கரெக்டான நேரத்தில் படத்தை பண்ணி கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் சினிமா தப்பு பண்ணாது. நான் 10 கிலோ வெயிட் தூக்க முடியுன்னு அப்படின்னு நினச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் 10 கிலோவுக்கு மேலே 11 கிலோ தூக்குவேன் அப்படின்னு சொல்லி 2 கிலோ எக்ஸ்ட்ரா ஏற்றி வச்சேன்னு வச்சுக்கோங்க, அந்த 12 கிலோ வேஸ்ட்டாக போயிருங்க. அதை புரிஞ்சுக்கிறோம். நம்ம என்னால் 10 கிலோ தூக்க முடியும்னு சொன்னால் 9 கிலோ தூக்கிட்டு போங்க.
அப்போ கரெக்டாக சேர்க்க வேண்டிய இடத்துல போய் சேர்த்துருவோம். என்னுடைய பட்ஜெட் படங்கள் எல்லாம் அப்படித்தான். அதனால தான் கண்டினியூவாக படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த சினிமாவை தான் நம்முடைய உயிர். சினிமாவை விட்டு 1 கோடி ரூபா தரேன் ஏதாவது ஒரு வேலைக்கு வாங்க சொன்னால் நான் போக மாட்டேங்க. சினிமாவை விட்டு 1 கோடி ரூபா மாதம் வேலைக்கு சம்பளம் தரேன்னு சொன்னால் கூட போக முடியாது என்னால். அப்போ சினிமா நம்முடைய உயிராக நேசிக்கணும். சினிமா ஒருபோதும் நம்மளை கைவிடுவதில்லை. அதான் என்னுடைய ஒரு சுருக்கமான விஷயம். அதே மாதிரிக்கு சிண்டோ விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் ஹீரோவா. நான் துபாயில் ஒரு மலையாள படம் பண்ணேன். அந்த படத்தில் அவர் தான் ஹீரோ. அப்போ நான் அந்த படம் பண்ணிக்கிறதுல சொன்னேன், இதில் யாராவது நல்லா நடித்தா அடுத்த படத்துக்கு வாய்ப்பு கொடுப்போம்ப்பா அப்படின்ட்டு. அப்படி வந்தவர் தான் இந்த படத்தில். வேற ஒரு ஆளை ஹீரோவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் நேரத்தில் தான் சிண்டோவை கூப்பிட்டு பண்ணேன். உட்காரு ஓகேயா. அதே மாதிரிக்கு திவ்யா அவள் அசிஸ்டண்ட்டும் கூட என் கூட எல்லா விஷயத்துலையும் கன்னடா எனக்கு தெரியாட்ட கூட எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. பாவனா அட்வொகேட் அவங்க. பிரியங்காவும் பாவனும் அக்காவும் தங்கச்சியும். அது தெரியாதுன்னு நினைக்கிறையா இருக்கும். அதை விட சம்ஹிதா வின்யா அவங்க வந்து ஒரு 15 படம் பண்ணியிருக்காங்க கன்னடத்தில். அவர் சூப்பர் மாடலு. அப்படி எந்த பந்தாவும் யாரும் காமிக்கிறது இல்லை. நான் காமிக்கவும் விடுறதில்லை. காமிச்சா வீட்டுக்கு போச்சுட்டு இருந்திருப்பேன். அது வேறு விஷயம். ஓகேயா. அப்போ எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சி தானே இந்த சினிமா. இந்த கூட்டு முயற்சியாக நாங்கள் முடித்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டோம். இதை பரிமாறம் பண்ணுவாங்களா இல்லைங்களா? அது பண்ணுறது மீடியா நண்பர்கள் தான். எனக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. எந்த சப்போர்ட்டு குறவும் இல்லை. இந்த சாப்பாட்டை யார் யாருக்கு சாப்பிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் பரிமாறி கொடுங்க. நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லுங்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள், மற்ற நண்பர்கள், அடுத்து கர்நாடகத்துலேயும் இந்த படம் பண்ணியிருக்கேன். தமிழ் கன்னடர்ஸ் 2 லாங்குவேஜில் பண்ணோம். அதுக்கு மெயின் காரணமே மரிசாமி அண்ணன் தான். அவங்க பெரிய டிஸ்ட்ரிபியூட்டருங்க. படம் பண்ணுவோம் அப்படிங்கிறத இந்த படம் பண்ணேன். இந்த படத்தினுடைய வெற்றி என்னுடைய கையில் அல்ல, உங்களுடைய கையில் இருக்கிறது. இந்த படத்தை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்க வேண்டிய நேரத்தில் சரியாக கொண்டு நீங்கள் சேர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இங்கு வந்து எனக்கு இவ்வளோ நேரம் ஒத்துழைத்த அனைவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். First of all, thanks to director N.P. Ismail sir, music director Rajesh Mohan Chetan for this beautiful romantic song. இது என்னோட second Tamil movie song with Ismail sir and Rajesh Mohan Chetan. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. ஒரு 2 லைன் பாட முடியுமா அந்த சாங்? காதலாயின் காதலே உன்மேல் எனக்கு காதலே, தனிமையில் தவிக்கிறேன், உன் நினைவில் என்னை மறக்கிறேன். கதக்குள் இந்த இடையடியில் கரைந்து போவேன் உன் மடியில், என் இதயத்தை திருடையதே நடா, என் கனவிலும் நினைவிலும் நீயடா காதலா காதலா. தேங்க்யூ ஸோ மச். அதாவது எப்பயுமே வந்து நாங்க பெஸ்ட் லாஸ்ட்டுக்கு தான் சேவ் பண்ணுவோம். அந்த வகையில நம்மளுடைய கதாநாயகி, படத்தினுடைய மிக்சன் காதலுடைய கதாநாயகி, எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு ஆங்கர் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய இந்த ஒரு அழகான படம் ஷிப் அப்படிங்கிறதுக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப உங்களுக்காக, உங்களுடைய வார்த்தைகளுக்காக தான் காத்துட்டு இருக்கிறாங்க. படத்தினுடைய கதாநாயகி சம்ஹிதா வினாயா நமக்காக. பேசுறது கொஞ்சம் கம்மி தான். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இருக்கிற விஐபி, மீடியா, பத்திரிக்கை எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து மெயின் கன்னடா ஆர்டிஸ்ட். என் பேர் சம்ஹிதா வின்யா. இதுவரையிலையும் ஒரு 15 படம் பண்ணேன். ஸோ அதில் 8 ரிலீஸ் ஆகிடுச்சு கன்னடாவில். ஹீரோயினாக பண்ணிட்டு இருக்கிறேன். பேசிக்கலி மாடல். இப்போது சூப்பர் மாடல்ன்ட்டு பேர் இருக்குது மாடலிங்கில். அண்ட் 72-75 ஃபேஷன் ஷோஸில், இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் ஷோஸில் ஷோ ஸ்டாப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் வித் டிசைனர் ஃபார் எவர் நவீன்குமார். அண்ட் மெட்காலா கூட ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இது என்னோட சின்ன இன்ட்ரொடக்ஷன். அண்ட் இந்த தமிழ் மூவி இது என்னோட முதல் மூவி, மிக்சிங் காதல். நான் இன்னைக்கு இங்கே நின்று பேசோன்ட்டு இருக்கிறேன்னா அதுக்கு ரீசன்னே இஸ்மாயில் சார் தான். ரொம்ப தேங்க்யூ சார். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு தமிழ் மூவி பண்ணணுன்ட்டு ஆசை இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு தமிழில் என்ட்ரி ஆகணுன்ட்டு. ஸோ ஒரு நல்ல காதல் என்ற ஒரு மூவியில் தமிழ் ரசிகர்களுக்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்படியே இந்த மூவியில் எல்லாரும் மீன்ஸ் கோ ஆர்டிஸ்ட், அப்புறமா யாரெல்லாம் ஒர்க் பண்ணாரோ, விஷ்ணு, கார்த்திக், அப்புறம் ஆறுமுகா சார்,
அண்ட் டிஓபி சார் சூப்பர்பாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. மியூசிக், ட்ரெய்லர், டீசர் எல்லாம் பார்த்து ரொம்ப எனக்கு எப்போ ரிலீஸ் ஆகுதோன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். சார் சீக்கிரத்துலேயே ரிலீஸ் பண்ணிடுறாரு, அது கண்டிப்பாக தெரியும். அண்ட் ನಿಮ್ಮ மீடியா மெயின் நான் இங்கே தமிழ்நாட்டில் நிற்கணுன்ட்டு ஆசைப்படுறேன். அதுக்கெல்லாம் நீங்கள் தான் எனக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறேன். ஸோ பெரிய ஆர்டிஸ்டாக வரணும் தமிழ்லன்ட்டு ரொம்ப ஆசை இருக்குது. ஸோ தயவு செஞ்சு உங்கள் சப்போர்ட் வேணும் எனக்கு. அண்ட் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. ஸோ எல்லாருக்கும் யாரெல்லாம் தமிழ் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கிறாரோ, தமிழ் மூவி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் அண்ட் லவ் யூ. அண்ட் இந்த மூவியில் முக்கியமாக எனக்கு காஸ்டியூம் பண்ண ஃபார் எவர் நவீன்குமார், தேங்க்யூ ஸோ மச். விஷ்ணு கூட தேங்க்யூ. அண்ட் ஜெயா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். சார் தமிழ் மூவி பண்ணுறதுக்கோஸ்கர தான் தமிழ் கற்றுக்கிட்டேன். ஆனால் தமிழ் எதுனா கரெக்டாக பேசலைன்னா தயவு செஞ்சு எதுவுமே நினைக்காதுங்க. தேங்க்யூ. பேச சொல்லிடுவோம். சரி, ஓகேடா. தற்பொழுது மிக்சிங் காதல் படத்தினுடைய இசை வெளியீடு நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.